கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 5வது வசனத்தில் அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆலயத்தில் ஆண்டவராக இயேசு பிரவேசிக்கும் பொழுது சூமின கையுடையவன், ஒரு குறைவுள்ள ஒரு ஊனமுற்ற ஒரு மனிதன், இந்த நாட்களிலே மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த ஆலயத்திலே அவன் இருந்தான். ஒரு கை சூமின கை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு அன்னைக்கு அவனை எழுந்திரு என்று சொல்லி, உன் கையை நீட்டு என்று சொல்லி, அவன் தன் சூமின அந்த குறைவுள்ள கையை அவன் நீட்டும் பொழுது மறு கையை போல சுஸ்தமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு அன்னைக்கு அவனுக்கு அற்புதம் செய்தார். சூமின கையுடைய மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசு அற்புதங்களை செய்தார். ஆனால் எப்படி எங்கே அற்புதம் செய்தார்? ஆலயத்தில் செய்தார். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே குற்றம் சாட்டலாம் என்று குற்றப்படுத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள். 4ஆம் வசனத்திலே பேசாமல் இருந்தார்கள். அதாவது எதை குறித்தும் வாய் திறவாதவர்கள், நமக்கு என்ன அப்படி சொல்லி பேசாத ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. 6ஆம் வசனத்திலே அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணக்கூடிய ஜனங்கள், விரோதமான ஆலோசனை பண்ணக்கூடிய ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. 5ஆம் வசனத்தில் இருதயம் கடினம் உள்ளவங்க இருந்தாங்க. இருதயத்தில் கடினம் உள்ளவர்கள், பேசாத ஜனங்கள், விரோதமான ஆலோசனை பண்ணக்கூடியவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நடுவிலே ஆண்டவராய் இயேசு ஒரு மனிதனுக்கு அற்புதம் செய்தார். இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தையோ உங்கள் சமுதாயத்தையோ, அங்கே இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும், பேசாத ஜனங்கள், குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்கள், இருதயம் கடினமுள்ள ஜனங்கள், எப்பேற்பட்ட ஜனங்கள், குறை கண்டுபிடிக்கிற ஜனங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நடுவில் ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல தேவன். இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட விரோதமாக இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீ மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.